வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். 3 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்றடைந்தார் பிரதமர் மோடி. பாரிஸ் விமான நிலையத்தில் தேசிய கீத இசையுடன் உற்சாக வரவேற்பு. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ் சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு. வழி நெடுகிலும் தேசிய கொடியை கையில் ஏந்தியும் பிரதமருடன் கை குலுக்கியும் உற்சாகம். பிரதமர் நரேந்திர மோடியை ஆறத் தழுவி வரவேற்ற பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் வழங்கிய இரவு விருந்தில் கலந்து கொண்டார் பிரதமர் மோடி. இன்று நடைபெறும் செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டை அதிபர் இமானுவேல் மேக்ரான் உடன் இணைந்து தலைமை தாங்குகிறார் பிரதமர் மோடி. பல்வேறு நிறுவன தலைமை நிர்வாக அதிகாரிகள் உடனான வட்டமேசை கூட்டத்திலும் பங்கேற்கிறார். செயற்கை நுண்ணறிவு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட எதிர்கால துறைகளின் கவனம் செலுத்த வேண்டும். பிரான்ஸ் சென்றடைந்த பிரதமர் மோடி எக்ஸ் தளத்தில் பதிவு. தைப்பூச திருவிழாவையொட்டி பழனி இடுமன் குளத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சூரிய தரிசனம். கைகளில் சூடம் ஏந்தி ஹரோகரா முழக்கத்துடன் சூரிய பகவானை வணங்கினர். சென்னையில் பிரசித்தி பெற்ற வடபழனி ஆண்டவர் கோயிலில் தைப்பூச திருவிழா கோலாகலம். ஆயிரக்கணக்கான மக்கள் காலை முதலே வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தைப்பூச திருவிழாவையொட்டி தேரோட்டம் கோலாகலம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஹரோகரா முழக்கத்துடன் வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. மலேசியா பத்துமலை முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழா கோலாகலம். பால்குடம் அலகு குத்தி காவடி எடுத்து வந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம். வடலூர் சத்தியஞான சபையில் 154வது தைப்பூச ஜோதி தரிசன விழா கோலாகலம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம். தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து பத்திரப்பதிவுத்துறை அலுவலகங்களும் இன்று செயல்படும். தைப்பூசத்தை ஒட்டி பொது விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் தமிழக அரசு அறிவிப்பு. சென்னை, மதுரை, நெல்லை உள்ளிட்ட மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளில் 86,000 ஏழை எளிய மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா 6 மாதங்களில் வழங்க 2 குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் அறிவிப்பு.
கண்ணை கவரும் வகையில் வண்ண விளக்குகளால் மின்னொளித்த பொற்கோயில். வானில் வெடித்து சிதறிய பட்டாசுகளை கண்டு ரசித்த பக்தர்கள். பாலஸ்தீனியர்கள் மீண்டும் காசாவில் குடியேற உரிமை இல்லை என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அதிரடி. காசாவை தனது கட்டுப்பாட்டில் எடுக்கப் போவதாக கடந்த வாரத்தில் அறிவித்த நிலையில் சர்ச்சை பேச்சு. பென்டகனுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ததில் முறைகேடு நடந்திருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்த விவகாரம். நிதி முறைகேட்டை கண்டறிய சிறப்பு அரசு பிரதிநிதியாக எலான் மஸ்கை நியமிக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் முடிவு. பாகிஸ்தானில் நடைபெற்று வரும் முத்தரப்பு தொடரில் இறுதிப் போட்டிக்கு முன்னேறிய நியூசிலாந்து அணி தென்னாப்பிரிக்காவை 6 விக்கெட்டுகள் வீழ்த்திய அசத்தல். காயத்தால் அவதிப்பட்டு வரும் பும்ரா சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பங்கேறுவதில் சந்தேகம். பும்ராவின் உடல் தகுதி குறித்த மருத்துவ அறிக்கையின் அடிப்படையில் பிசிசிஐ இறுதி முடிவு.